you feel the buzz? ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அவினாஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். மேலும் ஹெல்த்தியாக இருக்கேன். ஒரு பேசிக் ஒர்க் அவுட்ஸ் 4 பேசிக் ஒர்க் அவுட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் வந்து யாருனாலும் பண்ணலாம். ஜிம் போய் பண்ணணும் இல்லை, கிரவுண்டுக்கு போய் பண்ணணும் இல்லை, வீட்டில் இருந்தே கூட நீங்கள் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே, பசங்க சின்ன பசங்க அபோவ் 15 இயர்ஸ் ஓல்டு இருக்க பசங்களும் பொண்ணுங்க எல்லாருமே பண்ணலாம். வீட்டிலே பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஃபேட் லாஸ் ஆகி மசில் பில்ட் ஆகிறதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வால் புஷ்அப். இங்கே செவுர் இல்லை, அதனால இந்த டேங்க் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் வீட்டில் செவுர் இருந்துச்சுன்னா செவுத்தில் வந்து இந்த மாதிரி ஒன் ஜான் கரெக்டாக ஒரு ஜான் அளவு வச்சு ஒரு ஜான் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு டேங்க்குன்றதுனால இப்படி வளைவாக இருக்குது. உங்களுக்கு வந்து செவுத்தில் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 1 ஜான் கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பண்ணும்போது இப்படி வளையக்கூடாது. கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், லெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், முதுகு வந்து வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். எதுக்கு நீங்கள் வால் புஷ்அப் எடுக்கிறீங்க அப்படின்னா, வால் புஷ்அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டோட்டல் பாடி வெயிட்டில் 30% வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணுவீங்க. அப்படி லிஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரைசப் மசில், ஃபோராம் மசில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துன்னு கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு ஃபோராம்ஸ்லையும் ட்ரைசப்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸ்ட்ரென்த்து கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து 10 கவுண்ட் பண்ணுங்கள். 10 கவுண்ட்டும் முடியல, நமக்கு அதெல்லாம் என்னால் அதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 5 கவுண்ட்ஸ் அது பண்ணுங்கள். 5 கவுண்ட்ஸ் வந்து 3 செட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ஒரு 1 வீக் கழிச்சு 10 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் 15 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ரெகுலராக பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும். இதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டு வேரியன்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வெர்ஷன், வீட்டில் மொட்டை மாடியில் இந்த மாதிரி 1 ஜான் எப்போதுமே இந்த மாதிரி புஷ்அப் பண்ணும்போது 1 ஜான் அளவு வச்சுக்கோங்க. அது ஷோல்டர் வித்து இருக்கணும், அதுக்காக தான் பண்ணுறது. லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, முதுகு வளையக்கூடாது. இதுலேயும் 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ். ஃபஸ்ட்டு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், முடியாதவங்க 5 கவுண்ட் பண்ணுங்கள். 3 செட்ஸ் 15 கவுண்ட்ஸ் எப்போ வருதோ அது வரையும் நீங்கள் பண்ணுங்கள். 1 or 2 வீக்ஸில் ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா இதுவும் வந்துடும். இதுக்கு அடுத்த வேரியன்ட் சொல்கிறேன். இது வந்து நீ புஷ்அப் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கால் அப்படி எக்ஸ் மாதிரி பின்னாடி மடக்கிக்கோங்க. ஷோல்டர் லென்த்து அளவு வந்து ஷோல்டர் லென்த்து இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி 1 ஜான் அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி இது மாதிரி 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸில் 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தரையில் செஸ்ட்டு கிட்ட வந்து பில்லோ வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு விழுந்துருவேன் அந்த மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்னா தரையில் செஸ்ட்டு கிட்ட பில்லோ வச்சுக்கோங்க. பில்லோ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மூஞ்சிக்கு எதுவும் டக்குன்னு இது டேமேஜ் ஆகாது. பில்லோவில் தான் விழுவீங்க, உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருப்பீங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பயப்படுறவங்க பில்லோ வச்சுட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேரியண்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு வேரியண்ட். நார்மல் புஷ்அப் பொசிஷன் இது தான். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி வால் புஷ்அப்பா இல்லை செவுத்தில் பண்ணுறதா இல்லை வந்து நீ புஷ்அப்பா இல்லை இப்போ நான் பண்ண போகிற புஷ்அப்பான்னு பார்த்துட்டு உங்கள் லெவலில் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ்அப் வேரியண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் புஷ்அப். இதுதான் புஷ்அப்போட ஒரிஜினல் பொசிஷன். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஜான் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஜான் அளவு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஷோல்டர் பொசிஷன் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஜானாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜான் தான் உங்களுக்கு ஷோல்டர் பொசிஷன் கரெக்டாக ஃபிட் ஆகும். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, முட்டி தொடாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேரியண்ட் ஆல் புஷ்அப்பில் வந்து உங்கள் பாடி வெயிட் வந்து 30% வந்து நீங்கள் வெயிட் சப்போர்ட் கொடுத்து பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 15 கவுண்ட்ஸ் 3 செட் எப்போ உங்களுக்கு பண்ண வருதோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேரியண்ட். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன இந்த வேரியண்ட்டில் உங்கள் பாடி வெயிட்டை 50% வந்து சப்போர்ட்டில் பண்ணுவீங்க. நீங்கள் இதுலேயே நீங்கள் 15 கவுண்ட் 3 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் சொன்ன நீ புஷ்அப்லேயும் அதே மாதிரி தான் 15 கவுண்ட் 3 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் புஷ்அப் இது பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள்.
அடுத்த வேரியண்ட் மேஜரான ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. அது என்னன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிளாங்க். பிளாங்க் வந்து ஒன் ஆஃப் த அப்டமனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட், கோர் பாடிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான எக்ஸசைஸ் இது. பிளாங்க் வந்து 60 செகண்ட்ஸ் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். டைமர் வச்சுக்கோங்க. டைம் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா பில்லோ சப்போர்ட் வச்சுக்கோங்க. பில்லோ சப்போர்ட் வச்சுட்டு 60 செகண்ட்ஸ் நீங்கள் டெய்லி வந்து 60 செகண்ட்ஸ் வரல அப்படின்னா எவ்வளோ வருதோ பண்ணுங்கள். 30 to 20 செகண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். எவ்வளோ வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ் வந்து டெய்லி பண்ணிங்கன்னா நீங்கள் 60 செகண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் கிடச்சிரும். ஸ்ட்ரென்த்தன் கிடச்சிட்டு நீங்கள் பிளாங்க் தான் உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த கோர் எக்ஸசைஸ் வந்து பிளாங்க் தான். பிளாங்க் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டமன் வந்து டைட்டாகவும் ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். உங்களால் ரெகுலராக யார் பிளாங்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் 60 செகண்ட் ஹோல்ட் பண்ணி நிற்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நல்லா அட்வான்ஸ்டு லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கூட ரெகுலராக பிளாங்க் பண்ணால் தான் அந்த செகண்ட்ஸ் வந்து காம்பீட் பண்ண முடியும். நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் ரெகுலராக பிளாங்க் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து 60 செகண்ட்ஸ் டெய்லி பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கேப்பபிள் வந்துடும், ஸ்ட்ரென்த்தனும் கிடச்சிரும். Cruising in my lane fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows, they know how to ignite me. Call me CEO, I've been running right, see. And I ain't playing games, I create my own lane, making pleasure out of pain, turning losses into gains. I'm the boss, I'm making change. I've been rocking this exchange, popping off and risking things. Gonna make a f***ing name, I just wanna be. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு வந்து புஷ்அப் பார்த்தோம், செகண்ட் வந்து பிளாங்க்கு, தேர்டு கோர் ஒர்க் அவுட் என்னன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மேடாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெக், இது மாதிரி 25 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து லெஃப்ட்டு, ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து வச்சுட்டு ரைட்டு தான் கீழே வைக்கணும், இது மாதிரி 25. அடுத்து லெஃப்ட் எடுத்து வச்சுட்டு லெஃப்ட்டு தான் கீழே போடணும், இது மாதிரி 25. புதுசாக பிகினர்ஸ் பண்ணுறவங்க ஷூ போட்டு பண்ணுங்கள். ஷூ போடாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி எடுத்து வைக்கும்போது கால் இடிச்சுப்பீங்க நீங்கள். அதனால் ஷூ போட்டு பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு லோவர் பாடியில் இருக்க ஃபேட் ரெடியூஸ் ஆகும், லெக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். தெரியுதா? லெக்கு வந்து நல்ல ஒரு காஃப் மசிலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுனால. மேஜர் கோர் ஒர்க் அவுட் எக்ஸசைஸில் ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் இதுவும் ஒன்று. இதையும் ரெகுலராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாடியில் வந்து மேஜர் மசில், நல்ல பெரிய மசில் என்னன்னா வந்து டைஸ் தான். டைஸ் மசில் தான் நம்ம வந்து ஓவரால் பாடிக்கு வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்குறது. இந்த மசில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் உங்களுக்கு நல்லா லிஃப்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். லெக்குக்கு வந்து மேஜராக ஸ்குவாட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்குவாட் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனில் வச்சுக்கோங்க. கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, இப்படி வி ஷேப்பில் வச்சுக்கணும். பொசிஷன் வந்து இடுப்பு வளைக்காமல் இடுப்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்குவாட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லோவர் ஃபேட் அடிவயத்தில் உள்ள கொழுப்பு வந்து குறையும், லெக்குக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வேரியண்ட் பண்ண முடியாதவங்க பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட், ஸ்டூலு, இந்த மாதிரி செவுரு, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு சுத்தமாகவே உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா ஹாஃப் பண்ணுங்கள். சேரில் உட்காருவீங்களே அந்த பொசிஷனில் ஹாஃப் பண்ணுங்கள், அப்புறம் ஃபுல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் இல்லாமல் அதே மாதிரி ஒரு 5 டேஸ் கேப் விட்டு பொசிஷன் வந்து இங்கே மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன புஷ்அப் ஒர்க் அவுட்டு, நெக்ஸ்ட்டு பிளாங்க்கு, அப்புறம் ஸ்டெப்ஸு ஏறி இறங்குற அந்த ஒர்க் அவுட்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்குவாட்ஸ். இந்த 4 மேஜர் ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். ஃபேட் லாஸ் ஆகி மசில் பில்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த 4 எக்ஸசைஸு. ரெகுலராக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 8 hours ஸ்லீப் 8 hours இருக்கணும். 6 to 8 hours மினிமம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணும்போது மசில் டேர் ஆகும்.
அந்த மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு 8 hours வந்து நல்ல ஸ்லீப் இருக்கணும், ஹெல்த்தியான ஃபுட் இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்க, முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க. ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 8 hours 6 to 8 hours மினிமம் 6 hours தூங்குங்க. கண்டிப்பாக அப்போ தான் மசில் ரெக்கவரி இருக்கும். நீங்கள் என்ன தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணாலும் தூக்கத்தில் நீங்கள் கோட்டையை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் தூக்கம் வரும். உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அந்த இன்பேலன்ஸ் வரும். தூக்கம் பகலில் வரும், ஒர்க் அவுட் உங்களுக்கு பண்ண தோணாது, கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வந்து டெய்லி பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் ஆகும். ரெகுலராக அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி. என்னோட பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க, பிகினர்ஸ்க்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில ஹெல்த்தி டிப்ஸும் கொடுத்துருக்கேன். மேலே பார்க்காதவங்க 2 வீடியோ மேலே இருக்கும், அதில் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சென்டரில் ஒன்று ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். Until that, bye from Avinash.